சபையார் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புத்தாண்டு ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய ஆண்டு, இன்னொரு புதிய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை கூட்டி தந்து இந்த 2026ஆம் ஆண்டையும் காணும்படியான கிருபைகளை தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பலனடையும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசியாலும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படியாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு எங்களுடைய இருதயங்களை நீர் பக்குவப்படுத்தியாரலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நிச்சய நாமத்தினாலே மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2026 டு ஆல் யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ். இந்த புதிய ஆண்டையும் காணும்படியான மாபெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே தேவன் நம்மை வழி நடத்தினார். இந்த ஆண்டிலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மை, தேவனுடைய சமாதானம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. இந்த ஆண்டிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத வசனமானது 115வது சங்கீதம் 12வது வசனம், Psalms 115 verse 2. 115வது சங்கீதம் 12வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்தருளினார். கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறாரா? நினைத்திருக்கிறார். 115வது சங்கீதம் 12வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறதான இந்த வாக்கியமானது 113வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் வரை நாம் வாசிக்கும் போது இது எகிப்தியர்களுடைய ஹலால் சங்கீதம் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுகிறது? கூறப்படுகிறது. ஹலால் என்றால் கொண்டாட்டம் என்று அர்த்தமாகிறது. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்பொழுது விடுதலை பெற்றார்களோ அந்த விடுதலையை எண்ணி பார்த்து அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே கொண்டாடுகிற அல்லது பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற எப்பொழுதெல்லாம் தேவனை நினைவு கூர்ந்து நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவு கூறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த 113வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் வரை பாடுவது அவர்களுடைய வழக்கமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் காணப்படும் போது அந்த ஒலிவ மரத்துக்கு மேலாக ஏறுவதற்கு முன்பதாக அவர்கள் சங்கீதத்தை பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட சங்கீதங்களிலே ஒரு சங்கீதங்களே அவர்கள் பாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. என்னால் தேவன் எங்களுக்கு என்ன செய்தார்? வெற்றியை தந்தார் என்கிறதை அவர்கள் நினைவு கூறும்படியாக இந்த 6 சங்கீதங்களும் என்ன செய்கிறது? அதை மையப்படுத்துகிறதாக இருக்கிறது. விசேஷமாக இந்த 115வது சங்கீதம் Psalms 115க்கு வரும்போது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் நெருக்கங்கள் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படும் போது ஜனங்கள் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்றால், நீங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களே, ஆனால் இந்த உபத்திரவ காலங்களிலே, இந்த நெருக்கத்தின் காலங்களிலே, இந்த பாடின் காலங்களிலே அவர் எங்கே இருக்கிறார் என்கிறதான ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். எங்கே எழுப்புகிறவர்களாக இருக்கிறாங்க என்றால் 115வது சங்கீதம் 2வது வசனம், Psalms 115 verse 2. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் என்ன செய்கிறார்களா? புறஜாதிகள் என்ன சொல்லுகிறாங்களா? உங்களுடைய தேவன் எங்கே என்று அவர்களை பார்த்து கேட்கிறாங்களா? இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் கியூரியாசிட்டி, இட் இஸ் நாட் அ கொஸ்டின் இன் ஆர்டர் டு நோ. அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கேட்கல. ஆனால் கொஞ்சம் நக்கல் பண்ணி அவர்கள்ட்ட சொல்றாங்க, இப்போ எங்கேயா போனா உங்க தேவன்?
இந்த சூழ்நிலையில் உங்க தேவன் எங்க போனார் அப்படின்ட்டு அவர்களை இகழ்ந்து கேட்கிற கேள்வியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த 115வது சங்கீதத்துல முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் ஆரம்பித்து இந்த 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை எப்படியாக இந்த தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதான அந்நிய விக்கிரகங்களுக்கு எந்த ஒரு வல்லமை இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று அங்க கூறுகிறவராக இருக்கிறார். விக்கிரகங்கள் எப்படி இருக்கிறதா, அதற்கு கண்ணு இருக்கிறதா, ஆனா என்னது இல்லையா, பார்வை காண முடியலையா. அதற்கு வாய் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, பேச முடியல. அதற்கு கால்கள் இருக்கு, ஆனா அது என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. கைகள் இருக்கு, அது செயல்பட முடியல என்று இங்கே அவர் வர்ணிக்கிறவராக இருந்து அவர் என்ன கூற விரும்புகிறார் என்றால், இந்த விக்கிரகங்களை நம்பாதபடிக்கு 9வது வசனத்துல வரும்போது, இஸ்ரவேலரே கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க. கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரோனின் குடும்பத்தாரை எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்க கர்த்தரை நம்புங்க என்று சொல்லி 12வது வசனத்தில் அவர் கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, நினைத்திருக்கிறார். Lord has remembered us. நினைத்திருக்கிறார். எந்த காரியத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நினைவு கூறுதல் என்றால் என்ன, அல்லது வாட் டு யூ மீன் பை த வேர்ட் ரிமெம்பர். ரிமெம்பர் அப்படின்ட்டு சொன்னாலே ஏதோ ஒரு காரியத்தை நம்மளுடைய மனதுக்குள்ளாக கொண்டு வருவது, கால் டு மைண்ட் அல்லது கால் டு ஆக்டிவ் அட்டென்ஷன். திடீரென்று ஒரு காரியத்தை நம்மளுடைய மனதுக்கு நேராக கொண்டு வந்து அதற்கு கவனம் செலுத்துவது தான் என்னதாக இருக்கிறது, ஞாபகப்படுத்துவது அல்லது நினைத்தருளுவது என்று என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. மனிதனுடைய தன்மை எப்படியாக இருக்கிறது, எதையெல்லாம் ஞாபகம் வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஞாபகம் வைக்க மாட்டோம். எதெல்லாம் ஞாபகம் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நல்லா என்ன செஞ்சிருப்போம், ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, அப்போ தேவன் இதற்கு முன்பாக நம்மை மறந்து விட்டாரா, அல்லது தேவனுக்கு மறக்கிற ஒரு தன்மை இருக்கிறதா? எதற்காக இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நம்மை நினைத்தருளிருக்கிறார். அப்படின்னா இதுவரை தேவன் என்ன செய்யல, நம்மை நினைக்கல, தேவன் நம்மை மறந்துட்டார், தேவன் திடீரென்று இப்போதான் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, நம்மை குறித்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு அர்த்தமா? தேவனுக்கு மறக்கிறதுக்கு ஒருபோதும் அவர் மறக்கிற தேவனே இல்லை. அவர் மறக்கிற தேவனே, அவருக்கு மறதி என்றால் என்னென்று என்ன செய்யாது, தெரியவே தெரியாது, அல்லது அவருடைய நினைவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக எதுவுமே இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மை நினைவு கூறுகிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லுகிறார், தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் காக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார், எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம் மீது கரிசனை கொள்கிறவராக இருக்கிறார். அப்போ what does he mean when he says the Lord has remembered us? அதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால், தேவன் நினைவு கூர்ந்தார் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்று பதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்டதான நினைவு கூறுதலாக இருக்கிறது, நினைத்தருளினார் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கிராமட்டிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் ரிமெம்பர்ட் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன செய்யல, நம்மளை பிற்காலத்திலையும் அவர் மறக்கல, இந்த காலத்திலையும் அவர் நம்மை மறக்கல. பட் he is continuously remembering us அப்படிங்கிறத தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். கர்த்தர் நம்ம என்ன செய்தருளினார், நினைத்து அருளினவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த நினைத்து அருளினார் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வால்டர் பெர்கமன் என்கிறதான தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறவராக இருக்கிறார், டிவைன் ரிமெம்பரிங் இஸ் the move from promise to performance. தேவன் எதை வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கை செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதே கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் என்கிறதற்கு பதமாகும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். இன்னொரு தேவ மனிதன் டெரிக் கிண்டர் என்கிறதான தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறார், when God remembers he intervenes. தேவன் நினைத்தருளினார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் ஈடுபடுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நேராக வந்து அவர் டைசெக்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நேரடியாக வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை நினைத்தருளினார் என்றால் முந்தியும் அவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார், இன்னைக்கும் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், வருங்காலத்திலையும் அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக என்ன செய்கிறார். இந்த உலகமானது நம்ம என்ன செய்கிறது, மறந்து போகிறதாக இருக்கிறது. இந்த உலகமானது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் போகலாம்.
ஆனால் தேவனோ நம்மை என்றும் நினைத்தருகிற தேவனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். 1895 ஆண்டிலே ஏமி கார்மைக்கல் என்கிறதான அம்மையார் தமிழ்நாட்டிலே தோனாவூர் என்கிறதான ஒரு கிராமத்திற்குள்ளாக என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை குறித்து வரலாறு தெரியும். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பணியை செய்தார்கள். வந்த புதுசிலே, அவர்கள் வந்த உடனேயே அவர்களுடைய கண்களுக்கு தோன்றின காரியம் என்னவென்றால், இந்த கோயில்களுக்குள்ளாக விபச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மாபெரிய தாகமாக என்ன செய்தது? காணப்பட்டது. இந்த கோயில்களுக்குள்ளாக தேவனை வழிபடுகிறோம் என்று இந்த பெண்களை கொண்டு தேவனுடைய சமூகத்தில், அந்த விக்கிரகங்களுடைய சமூகத்தில் கொண்டு போய் விட்டு அதை தேவதாசி சிஸ்டம் என்ன செய்வாங்க? கூறுவாங்க. அப்படின்னா என்னது? இந்த சிறு பிள்ளையே முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த கடவுளுக்காக நேர்ந்து விட்டுருப்பாங்க. அப்போ அந்த சிறு பிள்ளையானவள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவளை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? கோயிலில் விட்டுருவாங்க. அந்த கோயிலில் விட்ட பிள்ளை அந்த கோயிலுக்குள்ளே தான் என்ன செய்வா? இருப்பா. இப்போ அந்த கோயிலுக்குள்ள யாரெல்லாம் வந்து அந்த விக்கிரகத்தை வருகிறவர்களாக இருக்கிறாங்களோ, அந்த விக்கிரகங்களை வணங்குறவர்கள் இந்த பிள்ளைகளை தவறாக என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறவர்களாக, தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக அவர்களை பயன்படுத்தி விபச்சாரத்திற்குள்ளாக செயல்படுத்துகிறவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த ஏமி கார்மைக்கல் அம்மா இங்க வரும்போது இதை கண்டு ரொம்ப வேதனை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. வேதனை அடைந்து இதற்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? போராடினவர்களாக இருந்தாங்க. இப்படி பாதிப்புல இருக்கிற பெண்களை அவர்கள் விடுதலை செய்யும்படியாக பல காரியங்களை செய்தவர்களாக இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஆதரவு என்ன செய்யல? கிடைக்கவே இல்லை. அவர்களுக்கு பெரிய விதமான எதிர்ப்புகள் என்ன செய்தது? இருந்தது. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள், விக்கிரகங்களை ஆளுகிறவர்கள் என்ன செய்தார்கள்? இது உங்களுக்கு வேண்டாத ஒரு காரியமாக இருக்கிறது, நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்திற்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள், தேவனுக்கு விரோதமாக நீங்க செயல்படுகிறீர்கள் என்று அவர்களை ரொம்ப எச்சரித்தவர்களாக இருந்தாங்க. உயிருக்கு பாதிப்பு உண்டாகும் சூழ்நிலைக்குள்ளாகவும் சில நேரத்தில் தள்ளினவர்களாக இருந்தாங்க. அவர்களை குறித்து அவர்களுடைய தேசம் இங்கிலாந்துல இருக்கிறதான அவர்களுடைய தேசத்துக்கு கடிதம் எழுதி, இந்த பெண்மணி ஆனவள் இந்தியா தேசத்திற்கு வந்து இந்தியா தேசத்தினுடைய பலவிதமான கஸ்டம்ஸ், பலவிதமான ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியங்கள், கலாச்சாரங்களை அவள் என்ன செய்கிறாள்? கெடுக்கிறவளாக இருக்கிறார் என்று கடிதங்கள் என்ன செய்யறாங்க? எழுதுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த கடிதத்தை அவர்கள் வாசித்து, அவர்கள் வந்து இங்க என்ன செய்யல? எதையுமே பார்க்கல. அந்த கடிதத்தை வாசித்து இந்த ஏமி கார்மைக்கல் அம்மாவுக்கு எந்த ஒரு உதவி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? எண்ணினவர்களாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில ஏமி கார்மைக்கல் அம்மா அவர்களுடைய டைரியில இவ்வாறாக எழுதுகிறவர்களாக இருக்கிறாங்க. There are times when it seems as though we are hidden away where no one remembers us. சில நேரங்களிலே இவ்வாறாக தோன்றுகிறது, யாருமே நம்மை நினைவு கூறவில்லை, யாருமே நம்மோடு கூட இல்லை, யாருமே நம்மோடு கூட எந்த விதமான காரியங்களில் ஈடுபடுகிறது இல்லை என்று அந்த நேரங்கள் இருளாக தோன்றுகிறதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக அவங்க எழுதுகிறவர்களாக இருக்கிறாங்க, yet we are not forgotten, never forgotten by God. ஆனால் தேவன் மறவாதவராக இருக்கிறார், அவர் ஒருபோதும் மறவாதவராக இருக்கிறார். அந்த தேவன் இருக்கிறபடினாலே நான் தொடர்ந்து இந்த பணியை என்ன செய்வேன், தொடர்ந்து பணியை செய்வேன். அவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லை, ஆனாலும் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க. எங்கேருந்து சப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சிச்சு? ஐயா, நான் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேனோ அவங்களாம் என்னை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. யாருக்கு நான் கடிதம் எழுதவே இல்லையோ அவங்க என்னை நினைவு கூர்ந்து கர்த்தர் என்னை அவ்விதமாக ஆசீர்வதித்தவராக இருக்கிறார் என்று ஏமி கார்மைக்கல் அம்மா எழுதுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவ்வாறாக தேவனுடைய பணியை செய்து எப்பொழுது தேவன் நம் மத்தியிலே ஈடுபடுகிறவராக, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் வருகிறவராக இருக்கிறாரோ உடனடியாக நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்? அந்த 12வது வசனத்துல மூவரை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது காரியம், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய ஆசீர்வாதமானது அவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய பாதுகாப்பினாலே, அவர் நம்மை பாதுகாப்பினாலும் பிரசன்னத்தினாலும் அவர் நமக்கு வேண்டிய நன்மையினாலே
தேவன் நம்மை நடத்தும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே ரொம்ப லக்ஸரியா, ரொம்ப பெரிய காரியங்களை தேவன் செய்வார் என்று நம்மளுடைய எண்ணமாக என்ன செய்கிறது? அப்படிதானே? அப்படிதானே? ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? நல்ல பில்டிங்கில் ஒரு வீடை தருவார், நல்ல காரை தருவார், நல்ல வேலையை தருவார், வேலையில் பல லட்ச ரூபாய் சம்பளத்தை தருவார் அப்படின்ட்டு சொன்னால் அது எப்படியாக இருக்கிறது? அது அதுதான் நமக்கு என்னதாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அப்படி இல்லை. முதலாவது காரியம் அங்கே சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் ஆசீர்வதிப்பார் என்றார், அவர் அன்றாட தேவைகளை நமக்கு நிறைவேற்றுகிறவராக என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய பராமரிப்பை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்குள்ளாக தந்தருளி நம்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோமே, அது எண்ணி பார்த்தாலே தேவன் நம் பேரில் வைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அதான் ஆண்டு கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்லப்படுகிறது, அண்டண்டு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யும்? அண்டண்டு, டெய்லி டு டெய்லி, எவ்ரிடே எங்களுக்கு வேண்டியதான என்னது? அவர் பெரிய பேங்க் பேலன்ஸ்லாம் என்ன செய்ய மாட்டார், ஆனால் நமக்கு எந்த குறைவும் ஏற்படாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. எலியா தீர்க்கதரிசி அங்கே என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். இந்த எலியா தீர்க்கதரிசி தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ எங்க போகணும் அப்படின்னா, ஜாரிஃபாத் என்கிறதான ஒரு ஊருக்கு போய் அந்த ஜாரிஃபாத்தினுடைய ஒரு விதவையின் வீட்டுக்குள்ளாக நீ என்ன செய்யணும்? விதவையின் வீட்டுக்குள்ளாக ஏற்கனவே வெளியே என்ன இருக்கு? ஒரு சிவியரான ஒரு பஞ்சம் என்ன செய்கிறது? ஃபமைன் என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. பெரிய மாளிகைக்கு போ, பெரிய நல்ல நல்ல இடங்களுக்கு போ, அங்கே உன்னை வைத்து என்ன செய்வாங்க? உனக்கு ஆகாரத்தை தருவாங்க, நல்ல நீ புஷ்டியாக இரு அப்படின்ட்டு தேவன் என்ன சொல்லலை. யார்கிட்ட போ சொல்றாரு? ஒரு விதவை. அவள் இடத்துல என்ன இருந்துச்சு? அந்த விதவன் இடத்துல என்ன இருந்துச்சு? ஒரு பிடி மாவும் எண்ணெயும். அடுத்த நேரம் நான் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவேன்? ஃபினிஷ், மை லைஃப் இஸ் ஓவர் அப்படிங்கிற நிலைமையில அவள் என்ன செய்கிறாள்? காணப்படுகிறவளாக இருக்கிறாள். அவளை குறித்து யாருமே நினைவு கூறல. அவ எங்க இருக்கான்ட்டு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. யாரும் அவன் பேர்ல கரிசனை எடுத்ததும் கிடையாது. அவ இருக்காளா இல்லையா, அந்த விதவை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன என்கிறதான எந்த ஒரு நோக்கம் இல்லாத இந்த சமுதாயத்திற்குள்ளாக தேவன் எலியாவை சொல்றாரு, நீ என்ன செய்ய? அங்க போ. அடுத்த நேரம் மரிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த விதவையை இடத்துல போய் நீ உனக்கு என்ன கேளு? ஆகாரத்தை அவள் என்ன செஞ்சா? சரி, அடுத்த நேரம் என்ன? இப்பவுமே நம்ம மரிக்கிறதுக்கு நம்ம ரெடியா என்ன செய்யறோம்? இருக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்து அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் என்ன செய்கிறவளாக இருக்கிறார்? மாவை பிசைந்து அவள் கொடுக்கிறவளாக இருக்கிறார். நடந்தது என்ன? பஞ்சகாலம் முடியும் பரியந்தம் அந்த மாவும் குறையவில்லை, எண்ணெயும். அல்லேலூயா. யார் நடத்துகிறவராக இருக்கிறார்? தேவன் அந்த விதவையை நினைவு கூர்ந்தார். தேவன் நம்மையும் நினைவு கூர்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இந்த ஆசீர்வாதமானது எக்ஸஸான ஆசீர்வாதம், அதிகமான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது காரியம் அல்ல. கர்த்தர் ஆசீர்வதித்தால் நிறைவாக போதுமான ஆசீர்வாதம் நமக்குள்ளாக என்ன செய்யும்? போதுமான ஆசீர்வாதம் நமக்குள்ளாக காணப்படுகிறதாக இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே நமக்கு வேண்டியதான நன்மையை தேவன் நமக்கு தந்தருளி எந்த ஒரு தீமை அணுகாதபடிக்கு, எந்த ஒரு குறை ஏற்படாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இரண்டாவது காரியமாக யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? யார் இந்த இஸ்ரவேலின் குடும்பத்தார்? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் பார்வோனினுடைய கைகளுக்குள்ளாக சிக்கி தவித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பார்வோனானவன் இந்த இஸ்ரவேலர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக கொடுமைப்படுத்தி இந்த இஸ்ரவேலின் ஜனங்களை இல்லாதபடிக்கு அவர்களை எந்த விதத்தில் உண்டான எல்லாத்துடைய கடினமான வேலைகளை அவர்களுக்கு தந்தர்லி அவர்களை பாடுகளுக்குள்ளாக அவன் கொண்டு போனவனாக இருக்கிறான்.
இந்த ஜனங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது குக்குரலிட்டு தேவனை கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும். இரண்டாவது காரியமாக இஸ்ரவேலின் குடும்பத்தாரை அவர் நினைவு கூர்ந்தார் என்றால் நம்மோடு பண்ணியிருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதுதான் இந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. அதுதான் தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஐயப்பா, நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாயா? நான் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நான் உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். உன்னை நான் என்ன செய்கிறேன்? தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறேன் என்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை செய்து அந்த உடன்படிக்கையை அவர்களுக்குள்ளாக நிச்சயப்படுத்தினவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் இஸ்ரவேலர்களை எதற்கு தெரிந்து கொண்டவராக இருந்தார்? எதற்கு தெரிந்து கொண்ட? வெறும் கூட்டம், பலமான கூட்டம், ட்ரெண்டான கூட்டம், எது வேணாலும் சாதிக்கிற கூட்டம் அப்படின்ட்டு தெரிந்து கொண்டாரா? இல்லை. சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு, தேவன் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை என்பதன் நிமித்தமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். அப்படி என்னால் என்ன அர்த்தமாகிறது? இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வாழும்போது உலக பிரகாரமாக நமக்கு சில நேரங்களில் போராட்டங்கள் என்ன செய்யலாம்? வரலாம், சோதனைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் ஒரே போல இருக்கிறவராக இருக்கிறார். எந்த விதமான மாற்றங்கள் அவருக்குள்ளாக இல்லாதபடினாலே இந்த இஸ்ரவேலர்களுக்கு, இந்த விசுவாசிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பண்ணின ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் உடன்படிக்கையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது? அல்லேலூயா. மூன்றாவது காரியமாக அவர் யாரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்? யாரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்? ஆரோனின். யார் ஆரோனின் குடும்பம்னா யாரு? ஆரோனின் குடும்பம்னா யாரு? ஆரோனின் குடும்பம்னா பழைய ஏற்பாட்டில் அது ஆசாரியரின் குடும்பம். புதிய ஏற்பாட்டில் ஆரோனின் குடும்பம் யாரு? புதிய ஏற்பாட்டில் ஆரோனின் குடும்பம் யாரு? வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிட்டு தான் அடுத்தது போக முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாக என்ன செய்கிறீர்கள்? ஆரோனின் குடும்பத்தார் எந்த குடும்பத்தாராக இருக்கிறாங்க? ஆசாரிய குடும்பத்தார். அது எங்க? பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யார் ஆசாரியரின் குடும்பத்தார்? யார் ஆசாரியரின் குடும்பத்தார்? சொல்லுங்க, யார் ஆசாரியரின் குடும்பத்தார்? நீங்க எல்லாரும், நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? யாரெல்லாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறாங்களா? ராஜரிகமான நினைச்சிடாதீங்க. என்ன இந்த அங்கி போட்டவங்க மட்டும்தான் ஆசாரிய கூட்டம் என்ன செஞ்சிடாதீங்க, தப்பாக எண்ணிராதீங்க. வேதம் அது என்ன செய்யலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் யாவரும் அந்தகாரத்திலிருந்து யாரெல்லாம் ஒளிக்குள்ளாக வந்திருக்கிறார்களோ ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா?
ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்? அதான் வாசிக்கிட்ட என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது கோராக்கியர் என்கிறதான புத்திரர்கள், கோராக்கியருடைய புத்திரர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஆரோனின் குடும்பத்தாருக்கு விரோதமாக, இந்த லேவிய கோத்திரத்திற்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் என்ன உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? தேவன் என்ன உங்க மூலமா தான் எங்களை வழி நடத்துவாரா? நீங்க இல்லைன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், நடந்துக்கிற மாட்டோம் நீங்க நினைக்கீங்களா என்று இந்த கோராக்கியரின் புத்திரர்கள் என்ன செய்தவர்களாக இருந்தாங்க? இந்த ஆரோன், இந்த லேவி கோத்திரத்தாரை விரோதித்தவர்களாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போதான் இந்த 17ஆம் அதிகாரத்துல தேவன் அழைக்கிறார், சொல்றார், எல்லா கோத்திரத்திலிருந்தும் எல்லாரையும் ஒவ்வொரு கோல் என்ன செஞ்சுட்டு வா, கொண்டு வர சொல்லு. கொண்டு வந்துட்டு அதை என்ன செய்ய உள்ள வைக்க சொல்லு. வச்சுட்டு அதற்கு அடுத்த நாளிலே யாருடைய கோலானது துளிர்க்குமோ அந்த கோல் மூலமாகவே உங்களை நான் நடத்துவேன் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், சொல்லுகிறவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு கோள்கள் என்ன செய்யப்படுகிறது, ஒவ்வொரு ஸ்டாஃப் என்ன செய்யப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. அதை அழகாக என்ன செய்கிறார்கள், வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் எழும்பி பார்த்தா அதுல என்ன இருக்குது, யாருடைய கோல் என்ன செய்கிறது? வாசிக்கலாமா? என்னாகமம் 17ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 17 verse 8. என்னாகமம் மறுநாள் சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழத்தை என்ன செய்கிறதாக இருக்கிறது, கொடுத்ததாக இருக்கிறது. இந்த ஆண்டுக்குள்ளாகவும் நாம் பிரவேசிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் எப்படி ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறபடினாலே நமக்குள்ளாக இருக்கிறதான ஆவிக்குரிய அனுபவங்களானது துளிர்க்கும்படியாக, பெருகும்படியாக, கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய நல் அனுபவங்களை தந்து தேவனோடு நாம் இன்னும் இணைந்து கொள்ளும்படியாக, நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஆரோனின் கோத்திரத்தை அல்லது இந்த லேவி கோத்திரத்தை, ஆரோனின் குடும்பத்தாரை தேவன் எதற்கு அந்த நேரத்தில் ஆசீர்வதித்தார் என்றால் அவர்கள் அந்த ஜனங்களை அந்த காலங்களிலே ஆராதனைக்குள்ளாகவும் பலி செலுத்தும்படியாகவும் நடத்த வேண்டும் என்பது அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டதை அவர் நிச்சயப்படுத்தினவராக இருக்கிறார். அதே போல இந்த உலகத்திற்குள்ளாகவும் ஒளி வீசும்படியாக, கனிகளை கொடுக்கும்படியாக, நாம் பிரகாசிக்கும்படியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகிய நம்மை தேவன் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில துளிர்ப்பதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கிருபை செய்கிறவராக. 1ஆம் தேதிக்குள்ளாக நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 1ஆம் தேதியில அநேக தீர்மானங்களை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், இருக்கிறோம். வேதத்தை எப்படி ஆகிலும் என்ன செஞ்சிடணும், வாசணும். எப்படி ஆகிலும் அனுதினமும் எடுக்கலையா? யாரும் இனிமேதான் எடுப்பீங்களோ? இல்லட்டா ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சா? ஆனால் எப்பவும் ஆரம்பிப்போம், ஆனால் அதை முடிப்பதற்கு கடினமாக காணப்படுகிறது. வேதம் வாசிக்கணுங்கிற ஆசை இருக்கு, வாஞ்சை இருக்கு, ஆனால் மாம்சம் என்ன செய்கிறது, சோர்ந்து போகிறது, பலவீனப்படுகிறது. உலகத்தின் நெருக்கங்கள் என்ன செய்கிறது, நம்மை நெருக்கி வருகிறபடினாலே தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆரோனின் குடும்பத்தாரே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் வேண்டியதான நன்மைகளை தந்து தேவன் துளிர்க்கும்படியான கிருபைகளை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்? எந்த குறைவில்லாமல் நடத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதங்களை தந்து இந்த ஆண்டுகளிலே தேவன் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருளி நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மாதங்கள் இருக்கிறதான எல்லா ஆண்டுகளின் நம்மளுடைய வாழ்க்கை நாட்களிலே
அவர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஈடுபட்டு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் என்ன செய்வாராக. அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து நாம் யாவருக்கும் இந்த ஆண்டுகளிலே தந்து இந்த 2026ஆம் ஆண்டானது நமக்கு உலக பிரகாரமாக தேவனுடைய உடன்படிக்கைக்கு பிரகாரமாக தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்கிற ஆண்டாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் மத்தியிலே இப்போ